வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமாக ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1 பச்சை மிளகாய் 2 கீறினது, கொஞ்சமாக கறிவேப்பிலை. வெங்காயத்தை லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 300 கிராம் அளவுக்கு 4 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பழுத்ததாக இருக்கணும். இதோட ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 7 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறவரப்பாக இருந்தால் போதும். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது திக்காக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். சுலபமான முறையில் நம்மளோட தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி குருமாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.